ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மன்வா வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம செகண்ட் லைஃப் ரேங்கரோட சாப்டர் 4 and 5 பார்க்க போகிறோம். போன சாப்டரில் ஹீரோ ஃப்ளோர் 0 கிளியர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவுக்கு போயிருப்பான். இங்கே அந்த மெர்ச்சன்ட் கிட்ட ரீசெட் டிக்கெட் பற்றி பேசிட்டு வந்திருப்பான். ஆதரவு முடிச்சிருப்போம். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு 45 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அது ரீசெட் டிக்கெட்டையா கேட்குறீங்க? ஹீரோ ஆமான்றான். நீங்கள் தான் சார் மொதல் ஆள் அதை என்கிட்ட கேட்குறதுக்கு. எல்லாருமே அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன தேவைப்படுதோ அதை தான் கேட்பாங்க. ஏன்னா யாருமே முடிச்சதையே திருப்பி முடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்கல்ல. ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு அங்கே ஒன்று பண்ணணும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்றான். சென்ட்டும், ஓ அப்படியா, இவர் உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்கான பிளேயர் தான் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டிக்கெட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறாங்க. அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த டிக்கெட்டை கிழிச்சா நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய்க்கலாம். ஹீரோ இந்த ஃப்ளோரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே போகணும்னு நினைக்கிறேன். மெர்ச்சன்ட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். இப்போ நான் கிளம்புறேன், நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம் நம்புறேன் அப்படின்ட்டு அந்த மெர்ச்சன்ட்டும் போக ஆரம்பிக்கிறான். இப்போ போயிட்டான் அந்த மெர்ச்சன்ட்டும். சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த பிளாக்ல நீங்கள் சேர்த்த எல்லா ஸ்டேட்ஸும் உங்கள் டிக்கெட்டுக்கு பேமெண்ட்டே எடுத்தாச்சுன்ட்டு. ஹீரோக்கு அவன் ஸ்ட்ரென்த்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக 10 பிளாக்கே ரீசெட் டிக்கெட் கிடச்சிச்சு. ஹீரோவும் அதை கிழிக்கிறான். கிழிச்ச உடனே பிரைட்டான வெளிச்சம் ஃபுல்லாக அடிக்குது. திரும்பி பார்த்தா திரும்பி ஹீரோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டான், ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே. சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, ஃப்ளோர் 0 ட்ரையல் ஆரம்பிக்குதுன்ட்டு. ஹீரோ இப்போ யோசிக்கிறான், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என் ஸ்டாட்ஸை இங்கே அதிகப்படுத்தணும். நிறைய ஏரோ ஹீரோவை பார்த்து வருது. ஆனால் இப்போ ஹீரோ இந்த தடவை ஹீரோ ஃபுல்லாக அந்த ஏரோவை தடுக்கிறான். ஹீரோ இதே மாதிரி முடிச்சுட்டு வந்து இது கடைசி தடவை ஹீரோ நினைக்கிறான், இதுதான் என்னோட கடைசி ரன்னாக இருக்கும் இந்த ஃப்ளோர் 0. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ என் சென்ஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த ட்ராகன் விஷுவல் பவர்ஸ், அந்த ஸ்கில் வச்சு என்னால் ஏன்ஷியன் ட்ராகனோட ஐஸ் ஆஃப் ட்ரூத்தை பார்க்க முடியும். ஆனால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். நான் அதை யூஸ் பண்ணும்போது என் கணக்கு கலர் எதுவுமே தெரியல. வெறும் ஒயிட் பேக்ரவுண்டும் கருப்பு கலர் கோடும் தான் இருந்துச்சு. அது ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்லைனை நம்ம காட்டுது. என்னோட தம்பி இதை கியோலுன்னு சொல்லுவான். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் என் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்ட்டு. ஹீரோ யோசிக்கிறான், இந்த தடவை 4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. போன தடவை முடிக்கிறதுக்கு 34 மணி நேரம் ஆயிருக்கு. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். என் ஸ்டேட்ஸும் கொஞ்சம் ஏறி இருக்கு. பார்த்தா ஹீரோட ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரென்த்து 31, எஜிலிட்டி 56, ஸ்டாமினா 55, மானா பவர் மட்டும் அப்படியே இருக்குது 21. ஸ்கில்ஸும் அதிகமாக இருக்குது. ட்ராகன் விஷுவல் பவர்ஸ் 2.1%, ஹைட் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து 15.1%. ஹீரோ யோசிக்கிறான், இந்த ஸ்டாட்ஸை வச்சுக்கிட்டு நான் போனேன்னா மற்ற எல்லோரும் என்னை ஈஸியாக கொண்டுருவாங்க. டாப் பிளேயர்ஸ் நேரத்துக்கு பிளாக் ஈக்கே போயிருப்பாங்க. இதே மாதிரி நான் போய்கிட்டு இருந்தேன்னா அவங்க என்னால் கேட்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த ரேஸை சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்கணும். சிஸ்டமில் இருந்து மெசேஜ் வருது, நீங்கள் பிளாக் ஏவோட பாஸ் ரூமுக்கு என்ட்ரு ஆகிட்டீங்கன்ட்டு. இப்போ நான் பிளாக் ஏ என்பி ரெண்டுத்தையும் சேர்த்தே முடிக்கிறேன். ஹீரோ அப்படியே ஓடுறான் கத்தியை வச்சுக்கிட்டு. ஃபயர் அரஸாக வருது. ஹீரோ யோசிக்கிறான், இது உண்மையிலே ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் வெட்டி போடுறான். ஸ்ட்ரென்த்து 1%, 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னால் இங்கே நிற்க முடியாது, நான் சீக்கிரம் போகணும். எல்லாத்தையும் வெட்டி போடுறான் ஹீரோ. அந்த ஆரோஸ்லாம் வெட்டிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹீரோ நின்றுட்டு இருந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு குதிச்சிடுறான். பார்த்தா கீழே ஃபுல்லாக ஈட்டி. கீழே ஊந்தனா உடனே செத்துருவேன். அப்படிதான் அதுதான் விஷயம்னா. ஹீரோ அப்படியே மிட் ஏர்லேயே அவன் பாடியை முன்னாடிக்கா சாய்க்கிறான். அந்த ஃப்ளோரில் லேண்ட் ஆகிட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுடுறான். ஹீரோட எஜிலிட்டி 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. முன்னாடி பார்த்தா ஃபுல்லாக ஃபயரு. ஹீரோ அவன் கத்தி ஏற்று ஒரே ஸ்லாஷ் தான். ஃபயர் 2 துண்டாக பிறந்துடுறான். இருந்தாலும் அந்த ஃபயர்லாம் ஹீரோவை எரிச்சிட்டு தான் இருக்குது. ஹீரோவை பேர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது. சிஸ்டமில் எதாவது மெசேஜ் வருது, உங்கள் கோல்ட் பிளட் நேச்சரால் இந்த பேர்னுக்கு உங்கள் பாடி ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணிக்கிச்சுன்ட்டு. ஹீரோட ஹைட் அண்ட் சென்ஸ் ஸ்கில்லும் 15.6% போகுது. ஹீரோ நெருப்புலேருந்து வெளில வரான். மேலேருந்து ஏதோ உழுது பெருசாக. ஹீரோ அப்படியே நின்றுடுறாங்க. அது அப்படியே போயிடுச்சு. ஹீரோட எஜிலிட்டி 1% அதிகமாகுது. இதே மாதிரி நிறைய இதுலேருந்து தப்பிக்கிறான். ஸ்டாமினா 1 பாயிண்ட் அதிகமாகுது. ஹைட் அண்ட் ஸ்கில்ஸும் அதிகமாகுது. ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. ஹீரோ ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரான். பார்த்தா திடீர்னு ஹீரோ சட்டையை ஒரு கை பிடிக்குது. ஹீரோ டக்குன்னு தட்டி விட்டு பின்னாடி போயிடுறான். இந்த விஷயம் இதுதான் பிளேயர்ஸை காப்பி பண்ணுறதா? இதோட பேர் வந்து காப்பர் ஸ்கேர்க்ரோ. இது ஆக்சுவலி பிளேயர்ஸோட மூவ்மெண்ட்டையும் ஆக்ஷனையும் காப்பி பண்ணும். இதால் ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு தான் அட்டாக்கும் பண்ண முடியும். இதுதான் என் தம்பி மென்ஷன் பண்ணியிருந்தான் அதில். இப்போ ஹீரோட தம்பியோட ஃப்ளாஷ்பேக் இது ஸ்கேர்க்ரோஸால் பிளேயர்ஸோட ஸ்கில்லை காப்பி பண்ணி அதை பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும் அதிகமான ஃபோர்ஸில். இதை டிஃபீட் பண்ணால் பாஸ் ரூம்குள்ளே போகலாம். டிஃபீட் பண்ணலன்னா இங்கே செயினை வச்சு கட்டி வச்சிடும். இதை கடந்து போக 2 வழி தான் இருக்குது. ஒன்று இதுக்கு நேராக சண்டை போட்டு இதை அழிக்கணும், இல்லைன்னா அதை குத்தி கிழிக்கணும். ஹீரோ கத்தி எடுத்து ரெடியாக வரான். ட்ராகன் ஐஸ் அவன் ஸ்கில்லையும் ஆட் பண்ணுறான். இது வேறு ஒன்றும் இல்லை, ட்ராகன் விஷுவல் ப்ரோவஸ் தான். அந்த ஸ்கில்லை ஆன் பண்ணோடனே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. அந்த ஸ்கேர்க்ரோவோட வீக் பாயிண்ட்டும் தெரிய வருது. நடுவில் பிளாக் கலரில் இருக்குல்ல, அதான் வீக் பாயிண்ட்டு. ஹீரோ அப்படியே அதை குத்த வரலான்னு பார்க்குறான்.
பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் யாரோ பேசுகிறாங்க. அந்த விஷயம் சென்சாரோட தான் மூவ் ஆகும். அதை சென்சாரை எய்ம் வச்சு அடிங்க அப்படின்னு சவுண்டு வருது. ஹீரோ ஒரு நிமிஷம் அதை கவனிக்கிறான். இந்த பர்சன் என்னோட சென்சர் ஸ்கில் அதிகப்படுத்தும் போது தெரிஞ்ச பர்சன் தானே. அப்படியே ஹீரோ குத்த வந்தவன் ஸ்லாஷ் பண்ணுறான். ஸ்லாஷ் பண்ணுறதுக்கு கையை ஓங்குறான். ஹீரோ ஸ்லாஷ் பண்ணுறதுக்கு கை ஓங்குறான். எனக்கு முன்னாடியே தெரியும் இது சென்சரோட தான் மூவ் ஆகுதுன்ட்டு. ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். அப்படியே திரும்பி இன்னொரு ஸ்லாஷு. அந்த அதை அப்படியே வெடிச்சு சதறுது. துண்டு துண்டா கீழே விழுது. அந்த பின்னாடி இருந்தவனும் சொல்கிறான், இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோட என் சாப்டர் முடியுது. பாய். ஸ்டார்டிங்கில் அந்த ப்ளூ கலர் முடி வச்சிருந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். ஷாக் ஆகி ஹீரோ திரும்பி அவனை பார்த்தோன்னே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ நினைக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பப்பட்ஸ்லாம் சென்சாரால் தான் ஒர்க் ஆகுதுன்ட்டு. அது என்னோட ஹைட் அண்ட் சென்ஸ் மூலிமா எனக்கு தெரியும். ஆனால் நார்மல் பிளேயர் மாதிரி இவனால் எப்படி அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது? உண்மையிலே யார் இவன் அப்படின்னு ஹீரோ அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த பையனும், உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன இப்படி பார்க்குறேன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன சொன்ன? நீ என்னை என்ன பண்ண பார்க்குறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? எதை பற்றின்னு அந்த பையன் கேட்குறான். அந்த காப்பர் பப்பெட் சென்சரால் தான் ஒர்க் ஆகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓ அதுவா, அந்த பப்பட் முழுக்க மேஜிக்கல் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு, அதனால தான் சொன்னேன் அது சென்சாரால் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஹீரோ நினைக்கிறான், நான் நினச்ச மாதிரி தான் இவனால் மேஜிக்கை பார்க்க முடியுது, இவனால் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்கிட்ட மேஜிக்கை பார்க்குற நேச்சர் இருக்குது. உண்மையிலே ஒரு மெஜிஷியனோட பயங்கரமானவன் தான். ஒன்னால் எப்படி அந்த மேஜிக்கை பார்க்க முடியுது அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியுது? எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இப்போ ஹீரோ நினைக்கிறான், இதை மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்னா என்னால் மேஜிக்கை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், மேஜிக் எப்படி கற்றுக்கணும்னு தெரியும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அந்த பையன் கேட்குறான். அந்த பையன், என்ன சொன்னீங்க, மேஜிக் கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறான். ஹீரோ, நீ ஒன்றும் எனக்கு ஃப்ரீயெல்லாம் கற்றுக் கொடுக்க வேணாம், நீங்கள் ட்ராப் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஒன்று வந்து நான் இங்கே வெளில கொண்டு போகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு மேஜிக்கை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறான். அந்த பையன் ஷாக் ஆகிறான் ஒரு மாதிரி. ஹீரோ, இதை நான் முடியாதுன்னு எடுத்துக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பையனும், இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் உண்மையதான் சொல்கிறீங்களா, உங்களால் நிஜமாலே மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் போய் சொல்கிறதுக்கு எந்த அவசியமே இல்லை. அப்போ என்னது இது, இந்த பப்பெட்லாம் உடஞ்சி இப்படி கிடக்குது, ஒரு மேஜிக் யூஸ் பண்ணாத நீங்கள் எப்படி இதை பண்ணியிருக்க முடியும், இது பாசிபிளே கிடையாது. அந்த பையன் நினைக்கிறான், நார்மலாக எவ்வளோ ஃபிசிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணாலும் இதால் இந்த பப்பட் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட போட முடியாது. ஆனால் ஒரு மேஜிக்கே தெரியாத ஆள், மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆள் எப்படி இதை இப்படி பண்ண முடியும், யார் இவன் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். அந்த பையனும் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேஜிக்கை கற்றுக் கொடுக்கன்ட்டு. என் பேர் யூல், உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்யும்? இந்த பையன் பேர் யூல் போல இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ, சரி யூல், இப்போ நான் ஒரு பேத்தை கண்டுபிடிக்கிறேன், நீ என்னை ஃபாலோ பண்ணு. அதுக்கு அந்த யூலும் சரின்றான். சரி அது இருக்கட்டும், எதுக்கு நீ உன்னை இப்படி காமிச்சிக்கிற ஒரு சின்ன பையன் மாதிரி? நீ பார்க்க வேணா சின்ன பையன் மாதிரியும் குள்ளமாகவும் இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது ரொம்ப வயசானவ மாதிரி இருக்குது. நீ கண்டிப்பாக நார்மல் பர்சன் கிடையாது. ஹீரோ அவனோட ட்ராகன் விஷுவல் பவரை யூஸ் பண்ணுறான், அதாவது ட்ராகன் ஐ. இதை யூஸ் பண்ணி இந்த பையனை பார்க்கும்போது பையன் முன்னாடி பெருசாக ஒரு இமேஜ் தெரியுது. அதனால தான் இப்படி சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு சின்ன பையன்றதுனால உங்ககிட்ட கனிவாக நடந்துக்க மாட்டேன். அந்த பையனை எனக்கு புரிஞ்சுதுன்றான். ஹீரோ வர பப்பட்ஸ்லாம் அசால்ட்டாக போட்டு குத்திட்டு இருக்கான். குத்துறான், கிழிக்கிறான், எகிரி ஒரே குத்து நெஞ்சிலேயே ஒரு பப்பட்டை அப்படியே வெடிச்சு சதறுது. அந்த யூல் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். நம்ம பிளாக் பி கிட்ட ரீச் ஆகிட்டோம், இன்னும் நீ எனக்கு மேஜிக்கை பற்றி எதுவுமே சொல்லலையே. இதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் ஆரம்பிக்கிறான். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை மானாவை பார்க்குற சக்தி இருக்குது. சின்ன வயசுலேருந்தேவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மேபி இது உன் ரத்தத்து வழியாக உனக்கு இந்த பவர் கிடச்சிருக்கலாம், அதுக்கு சிமிலர் தான் இதுவும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் சாதாரணமான விஷயம். ஜீன்ஸ்லாம் ஒரு யூனிக் ஸ்கில் இருக்கும், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்கில்லாவது இருக்கும். அதெல்லாம் அவங்க ஆன்செஸ்டர்ஸ் கிட்டேருந்து டிசெண்டன்ட்டுக்கு அப்படியே ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும் பிளட் லைன் மூலியமாக. அந்த டிசெண்டன்ட் இதை ஸ்கில் அவகேன் பண்ணிவிட்டு பெருசாக ஒன்று சாதிச்சுட்டு அவங்க அவங்க அடுத்து வர டிசெண்டன்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இவளும் இதில் ஒருத்தனாக தான் இருக்கணும். இப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு இந்த ஸ்கில் இன்ஹெரிட் ஆனதுலேருந்து என்னால் மேஜிக்கை பார்க்கவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியும். இது எனக்கு ஒரு நேச்சராகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் காப்பர் பப்பட்லாம் சென்சாரோட கனெக்ட் ஆகி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹீரோ நினைக்கிறான், இது என் தம்பியோட இது மாதிரியே இருக்குது. என் தம்பிக்கும் இதே மாதிரி ஒரு நேச்சர் இருந்துச்சு, பர்ஃபெக்ட் அடாப்டேஷன். அவனால் எல்லாத்துக்கூடையும் க்ளோஸ் ஆக முடியும், அதே மாதிரி மானா கூடயும் அவனால் க்ளோஸ் ஆக முடிஞ்சது. பொதுவாக ஏர்த்லேருந்து வந்தவங்களாம் மானை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என் தம்பிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் மானாவை ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணான். ஒரு தடவை தொலைஞ்சு போன ஐட்டம் அவன் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அவன் ஆல்ரெடி ஏதோ எக்ஸ்பர்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அதனால தான் 11th ஃப்ளோரில் இருக்க ட்ராகன் கேரக்டர்ஸ் அவனை சூஸ் பண்ணிச்சு.
அவனுக்கு அந்த ஐ ஆஃப் ட்ரூத்தையும் கொடுத்துச்சு. அவனால் எல்லார் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் அந்த டிராகன் யாருக்கும் கொடுக்காததை இவனுக்கு கொடுத்துச்சு. இப்போ அந்த பையன் பேசுகிறான். சார், டெக்னிக்கலாக சொல்லணும்னா இந்த மாதிரி பிளட் லைன்லேருந்து ஸ்கில் காய்ச்சவங்களாம் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த கேட்டகரிக்குள்ளே நான் வரமாட்டேன். இங்கே வேணா மான ஒரு ரிவர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் மேஜிக்ன்றது மலையிலேருந்து ஊற்றுற தண்ணி மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இருக்கிறது தான் மானா. அதில் வந்து தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மானாவை எடுத்து மேஜிக் யூஸ் பண்ணணும். இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது ஹீரோக்கு. நீங்கள் பிளாக் ஏவை சோலோ பிளேயராக கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணதில்லை. அதனால் உங்களுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுது. 500 கர்மா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. எக்ஸ்ட்ரா 300 கர்மா பாயிண்ட்ஸ் வருது. ஸ்டாமினாவும் மானாவும் ரிகவர் ஆகுது. இப்போ உங்களுக்கு 800 கர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது. கர்மானா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், டவரில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இது காயின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த கர்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷினோ இல்லை ஒரு ஃப்ளோரை கிளியர் பண்ணும்போது கொடுப்பாங்க. இப்போ கஷ்டமானது முடிச்சாதான் இது உங்களுக்கு கரன்சி மாதிரி யூஸ் ஆக முடியும். உங்களால் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லைனா செல் பண்ண முடியும் பிளேயர்ஸ் கிட்டேருந்து வாங்கி. இப்போ ஹீரோ நினைக்கிறான், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸை நான் சேர்த்துட்டேன். நான் வெறும் பிளாக்கே மட்டும் தான் கிளியர் பண்ணிக்கேன். இருந்தாலும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை மட்டும் நிறைய பேர் கேட்டாங்கன்னா ஆச்சரியமாயிருவாங்க. இது எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய எடுக்கணும், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் பிளாக் பிக்கு என்ட்ரு ஆகிட்டீங்கன்ட்டு. பார்த்தா ஒரு பெரிய ஸ்டேடியமாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கத்தி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் கை கால் கூட போயிடுச்சு. ஹீரோ உள்ளே வரும்போது அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார் இவன் மாஸ்க்லாம் போட்டு வந்திருக்கான்? டுட்டோரியல் ஸ்டார்ட் ஆகி 1 வாரம் ஆகுது, இப்போ போய் வந்திருக்கான். இவன் என்ன பிளாக் இவன் தனியாளாவா முடிச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹீரோ திரும்பி இவ்வளோ பார்க்குறான். நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ ஃபைனலி நான் வந்துட்டேன், பிளாக் ஏ கிளியர் பண்ணிட்டு பிளாக் பிக்கு. இவள் திரும்பி ஒரு 4 பேரை பார்க்குறான். அந்த 4 பேர் இவ்வளோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ அவங்க 4 பேரையும் பார்த்து முறைக்கிறான். ஹீரோ கேட்குறான், அவங்களும் அவன் டீம்மேட்ஸா இவள்ன்ட்டு. அதுக்கு அவனும் அவங்க என் டீம்மேட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு கோவத்தோட சொல்கிறான். அப்புறம் இவ்வளோ நான் எங்கே விட்டேன், மானா ஸ்ட்ரீம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ நினைக்கிறான், சர்ப்ரைஸாக தான் இருக்குது, எனக்கு இப்போ மேஜிக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னதான் முழுசாக தெரிஞ்சுக்கணுனாலும் ரஃபாக எனக்கு ஒரு ஐடியா இருக்குது மேஜிக்கை பற்றியும் மானா பற்றியும். இப்போ என்னால் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இல்லைனாலும் கொஞ்சமாவது என்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ரூல் சொல்கிறான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் ஸ்டார்டிங்லேருந்துலாம் ஒன்றும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி சொல்கிறது தெரிலையே. ஹீரோவும் சொல்கிறான், பரவாயில்ல யுல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் சரி யுல் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறான். இவளும் சரின்னு சொல்கிறான். பாய் 2 பேரும் பாய் காமிச்சு கிளம்புறாங்க. அப்போ இவள் பாய் காட்டு திரும்பும் போது அந்த 4 பேர் அங்கே பார்த்தால அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களும் இவ்வளோ கூப்பிடுறாங்க. சாப்டர் முடியுது. பாய்.